இத்தாலி, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். உலக நாடுகளுடன் இந்தியா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரக்கூடியது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தற்போது உலக நாடுகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். போர் ஒப்பந்த விதியை மீறி பாகிஸ்தான் அத்துமீறி இந்தியாவினுடைய 5 மாநிலங்கள் மீது தாக்குதலை நடத்தி வரக்கூடிய நிலையில பாகிஸ்தானுக்கு எதிரான போர் நடவடிக்கைகளை இந்திய பாதுகாப்புத்துறை தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானுடைய வெவ்வேறு நிலைகள் மீது இந்திய பாதுகாப்புத்துறையினரும் எதிர் தாக்குதலை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில ஒரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் முப்படைகளுடைய தளபதி மற்றும் முப்படைகளுடைய தலைமை தளபதியோடு ஒரு ஆலோசனையை மேற்கொண்டு வரக்கூடிய அதே நேரத்துல மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பல்வேறு நாடுகளுடன் பேச்சுவார்த்தை தொலைபேசியில் நடத்தி வருகிறார். குறிப்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வழங்கியிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்கா, இத்தாலி மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுடன் தொலைபேசியில் பேசி வருவதாகவும் சர்வதேச நாடுகளிடம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தான் விவகாரங்கள் தொடர்பாக எடுத்துரைப்பதாகவும் தகவல்கள் என்பது சொல்லப்படுகிறது. குறிப்பாக பாகிஸ்தான் தொடங்கியுள்ள தாக்குதலுக்கு இந்தியா வலுவான பதிலடி கொடுக்கும் என்ற ஒரு எச்சரிக்கை என்பதையும் சர்வதேச நாடுகளிடம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வழங்கியிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியுறவுத்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. முக்கியமாக கடந்த சில நாட்களாகவே வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்திய பாகிஸ்தான் பதற்றங்கள் தொடர்பாக சர்வதேச நாடுகளிடம் இது குறித்து விளக்கங்களை அளித்து வரக்கூடிய நிலையில இந்தியா மீது பாகிஸ்தான் தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் தாக்குதலை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட 5 மாநிலங்கள்ல பல இடங்கள்ல ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள், அதே போல ராஜஸ்தான் ஜெய்சல்மர்ல பாகிஸ்தானுடைய விமானப்படை இந்திய எல்லைக்குள்ள அத்துமீறி நுழைந்த நிலையில இந்திய பாதுகாப்பு படையினர் அதனை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். விமானி மட்டும் உயிரோடு பிடிக்கப்பட்டிருப்பதாக வரக்கூடிய தகவல்கள் என எல்லையில ஒரு பெரும் பதற்றம் நிலவக்கூடிய சூழல்ல மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பல்வேறு நாடுகளுடைய தலைவர்களோடு தொலைபேசியில் பேசி பாகிஸ்தான் எடுத்துக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு எதிராக இந்தியா வலுவான எதிர் நடவடிக்கைகளை கொடுக்கும் என்ற ஒரு உறுதிமொழியும் அதே போல தகவல்களையும் சர்வதேச நாடுகளுக்கு தெரிவித்திருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய தகவல்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. வினோத்.